அப்போது அனைத்து உகாண்டா மக்களும் சமூக துப்புரவு நடவடிக்கைகளில் பங்கேற்க வேண்டும். மேலும் அந்த 3 மணி நேர துப்புரவு நடவடிக்கைகளின் போது வாகனங்கள் இயக்கப்படுவது கண்டிப்பாக தடை செய்யப்பட்டுள்ளது. உண்மையான அவசர நிலைகள் மற்றும் ஆம்புலன்ஸ்கள், தீயணைப்பு மற்றும் மீட்பு சேவைகள் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் போன்ற அத்தியாவசிய வாகனங்களுக்கு மட்டுமே விலக்கு அளிக்கப்படும். நீல நிற சட்டங்கள் ப்ளூ லாஸ் வருவதை நாம் பார்க்கிறோம். ஞாயிறு சட்டங்கள் வருகின்றன. ஆனால் ஞாயிறு சட்டத்தை பரிசுத்தமாக கடைபிடிக்க வைக்கும் முன் அவர்கள் முதலில் நம்மை கர்த்தருடைய ஓய்வு நாளை மீறச் செய்ய வேண்டும் என்பது நமக்கு நன்றாக தெரியும். இந்த சட்டங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். ருவாண்டாவில் இதை கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த சட்டம் ஏற்கனவே நடைமுறைக்கு வந்துள்ளது மற்றும் சில நாடுகளிலும் உள்ளது. ஆனால் இங்கே இதுவே முதல் முறை மற்றும் காலை 7 மணி முதல் காலை 10 மணி வரை இந்த சட்டம் தொடர்பாக அதிகாரிகள் மிகவும் கண்டிப்புடனும் உறுதியுடனும் இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் எந்த கார்களும் நகரக்கூடாது, மோட்டார் சைக்கிள்கள் செல்லக்கூடாது, கம்பாலாவைச் சுற்றி எந்தவிதமான போக்குவரத்தும் நடைபெறக்கூடாது. உண்மையில் நாடு முழுவதும் இந்த நேரத்தில் தேவனுடைய மக்களுக்கு இது என்ன அர்த்தம்? தேவன் நமக்கு எச்சரிக்கை விடுக்க முயல்கிறார். இது கிராமப்புற வாழ்க்கைக்கு ஏற்ற நேரம், ஏனெனில் நகரங்களில் ஓய்வு நாளை கடைபிடிப்பது மிகவும் கடினமாக இருக்கும். ஏற்கனவே அவர்கள் ஆண்டவரின் ஓய்வு நாளை காலால் மிதிக்கத் தொடங்கிவிட்டார்கள். 7ஆம் நாள் அட்வென்டிஸ்டுகளாகிய நமக்கு 8 முதல் 11 மணி வரைதான் விவிலிய படிப்புகள் நடக்கும் நேரம் என்பது தெரியும். அதுதான் ஓய்வு நாளின் இதயம். அங்குதான் மக்கள் கேள்விகளை எழுப்புவார்கள், விவிலியம் மற்றும் உண்மையை அறிந்து கொள்வார்கள். எனவே அந்த நேரத்தில் தீவிரமாக ஊடுருவினால் போர் வரப்போகிறது. ரோம படைகள் எருசலேமை முற்றுகையிடுகின்றன. அவர்கள் அட்வென்டிசத்தை முற்றுகையிடுகிறார்கள். அவர்கள் 7ஆம் நாள் அட்வென்டிஸ்டுகளையும் இந்த பொதுச்சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட வற்புறுத்துகிறார்கள். நிச்சயமாக நாங்கள் அட்வென்டிஸ்டுகள் தூய்மையை விரும்பும் மக்கள். நாங்கள் கட்டுப்பாட்டை விரும்பும் மக்கள். இது ஒரு நல்ல விஷயம். நாங்கள் இந்த சட்டத்திற்கு எதிராக இருக்கிறோம் என்று சொல்லவில்லை. ஆனால் அவர்கள் வேறு ஒரு நாளை தேர்ந்தெடுத்திருக்கலாம். ஞாயிறு அங்கேயே இருக்கிறது. புருண்டியில் அவர்கள் வியாழக்கிழமையை தேர்ந்தெடுக்கிறார்கள். பிற நாடுகள் வேறு சில நாட்களை தேர்ந்தெடுக்கின்றன. ஆனால் பெரும்பாலான நாடுகள் சனிக்கிழமையை தேர்ந்தெடுக்கின்றன. ஞாயிற்றுக்கிழமை ஏன் கூடாது? ஞாயிற்றுக்கிழமை என்று அவர்கள் சொன்னால் ஓய்வு நாள் என்பது வழிபாட்டு நாள். இந்த நாள் இறைவனுக்கே உரியது, மனிதருக்கு அல்ல என்பதால் அவர்கள் வழிபடலாம். எனவே மனிதர்களை விட நாம் இறைவனுக்கே கீழ்ப்படிய வேண்டும். அட்வென்டிஸ்டுகள் பற்றி பள்ளத்தில் விழுந்த ஆடு என்று பேசும் இந்த ஜெனரலின் பேச்சை கேட்போம். ஆனால் இரண்டாவதாக, எந்தவொரு உகாண்டா நாட்டு மக்களின் நம்பிக்கைகளையும் விழுமியங்களையும் புண்படுத்த நாங்கள் விரும்பவில்லை. ஆனால் நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். எஸ்டிஏ மக்கள் சனிக்கிழமைகளில் உடல்நலம் பாதிக்கப்படுவார்களா? கடவுள் தடுக்கட்டும். அவர்களுக்கு அப்படி நடந்தால் என்ன செய்வது? சற்று பொறுங்கள். நான் பதில் சொல்கிறேன். இயேசுவின் வார்த்தைகளை மேற்கோள் காட்டினால், ஓய்வு நாளில் உங்கள் மாடு பள்ளத்தில் விழுந்தால் என்ன செய்வீர்கள் என்று அவர் கேட்டது அங்கேதான். ஆம், நானும் ஒரு மத நம்பிக்கை கொண்ட நபர். எனவே எங்களால் முடிந்தவரை மற்ற உகாண்டா நாட்டு மக்களுடன் இணைந்து செயல்படுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஆனால் அனைவரின் மத நம்பிக்கைகளையும் நாங்கள் மதிக்கிறோம். நீங்கள் ஒரு எஸ்டிஏ என்பதால் ஒரு வழியை கண்டுபிடிப்பீர்கள் என்று எனக்கு தெரியும். நோய்களை எதிர்த்து போராடுவதில் எஸ்டிஏ நம்பிக்கை மிகவும் வலுவானது என்று எனக்கு தெரியும். மற்றும் நோய் தடுப்பு சுகாதாரத்தில். எனவே உங்கள் நம்பிக்கையை புண்படுத்தாமல் மற்ற மக்களுடன் எப்படி இணைவது என்பதை நீங்கள் கண்டறியுங்கள். என் சகோதர சகோதரிகளே, ஒரு ஆடு பள்ளத்தில் விழுவது என்பது விபத்தாக நடப்பது. அது எப்போதாவது ஒருமுறை நடக்கக்கூடியது. அதற்கு நீங்கள் தயாராக இருந்திருக்க மாட்டீர்கள். ஆனால் இது மனிதர்கள் இயற்றிய சட்டம். இதற்கு கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். வழிபாட்டையும் மனசாட்சியின் சுதந்திரத்தையும் மிதிக்கும் இத்தகைய சட்டங்களை பார்க்கும்போது, பாபிலோனில் நடந்தது அப்படியே இங்கேயும் நடக்கப் போகிறது என்பது நமக்கு தெரியும். இந்த சட்டங்களின்படி நடக்காதவர்களுக்கு துன்புறுத்தல் வரப்போகிறது. வாயில்ஸ் என்பவர்களுக்கு என்ன நடந்தது என்று பார்ப்போம். வைல்ட்ஸ் வாழ்ந்த காலத்தில்தான் இவையெல்லாம் நிகழ்ந்து கொண்டிருந்தன. அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை சட்டங்களை இயற்றியிருந்தார்கள். ஓய்வு நாளை மிதித்து போடும் வகையிலான சட்டங்களையும் அவர்கள் இயற்றிக் கொண்டிருந்தனர். அதனால்தான் அவர்கள் மலைப்பகுதிக்கு செல்ல வேண்டியிருந்தது. எனவே இது உகாண்டா, கிழக்கு ஆப்பிரிக்கா மற்றும் உலகம் முழுவதிலும் உள்ள அனைத்து அட்வென்டிஸ்டுகளுக்கும் விழிப்புணர்வு அழைப்பாகும். இது கிராமப்புற வாழ்க்கைக்கு மாற வேண்டிய நேரம். 4SP69-2 இல் கூறப்பட்டுள்ளதாவது: நிலவும் பிழைகள் மற்றும் மூடநம்பிக்கைகளுக்கு மத்தியில் உண்மையான தேவனுடைய மக்களில் பலர் குழப்பமடைந்து ஓய்வு நாளை அனுசரிக்கும் அதே வேளையில் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் வேலை செய்யாமல் இருக்கிறார்கள்.
ஆனால் இது மக்களின் தலைவர்களுக்கு திருப்தியளிக்கவில்லை. ஞாயிற்றுக்கிழமையை புனிதமாக கருத வேண்டும் என்று அவர்கள் கோரவில்லை, மாறாக ஓய்வு நாளை இழிவுபடுத்த வேண்டும் என்றே கோரினர். அதற்கு மதிப்பளிக்க துணிந்தவர்களை அவர்கள் மிக கடுமையான வார்த்தைகளால் கண்டித்தனர். ரோமின் அதிகாரத்திலிருந்து தப்பிச் சென்றால் மட்டுமே எவராலும் தேவனுடைய கட்டளைகளுக்கு அமைதியாக கீழ்ப்படிய முடியும். இப்போதும் அதே காரியங்கள் நடப்பதை காண்கிறோமா? இந்த மக்கள் ஞாயிற்றுக்கிழமையை நாம் பரிசுத்தமாக கடைபிடிக்க வேண்டும் என்று அவர்கள் கோருவது மட்டுமல்ல, 7ஆம் நாள் அட்வென்டிஸ்டுகள் ஓய்வு நாளை மீறுவதை பார்க்கவே அவர்கள் விரும்புகிறார்கள். ஓய்வு நாளை நாம் அமைதியாக கடைபிடிக்க வேண்டுமானால் நகரங்களை விட்டு வெளியேற வேண்டும். ஏனென்றால் நகரங்களில் இந்த சட்டங்கள் மிகவும் கடுமையாக இருக்கும். அங்கு நீங்கள் தேவாலயத்திற்கு செல்ல கார் அல்லது வேறு வாகனங்களை நாட வேண்டியிருக்கும். அவர்கள் 7 மணி முதல் 10 மணி வரை நீங்கள் உங்கள் காரை பயன்படுத்தக்கூடாது, வெளியில் எங்கும் செல்லக்கூடாது என்று கூறினால் நீங்கள் எப்படி ஓய்வு நாளை கடைபிடிப்பீர்கள்? அல்லது அத்தகைய ஓய்வு நாட்களில் நாம் மீண்டும் வீட்டுச் சபை வழிபாடுகளை தொடங்க வேண்டும். எனவே என் சகோதர சகோதரிகளே, ஓய்வு நாளை நாம் அமைதியாகவும் பரிசுத்தமாகவும் கடைபிடிக்க வேண்டுமானால் மனித அமைப்புகளை விட்டு வெளியேற வேண்டும். இந்த மனித அமைப்புகள் நகரங்களில்தான் அதிகம் நிலவுகின்றன. ருவாண்டா போன்ற மற்ற நாடுகளில் இத்தகைய சட்டங்கள் நடைமுறையில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இத்தகைய சட்டங்கள் நடைமுறையில் உள்ள நாடுகளில் நீங்கள் வசிப்பதாக இருந்தால் அங்குள்ள அட்வென்டிஸ்டுகளாகிய நீங்கள் இந்த சட்டங்களை எப்படி சமாளிக்கிறீர்கள்? நீங்கள் எப்படி ஓய்வு நாளை கடைபிடிக்கிறீர்கள்? தயவு செய்து கருத்து பகுதியில் எழுதுங்கள். என் சகோதர சகோதரிகளே, இது 7ஆம் நாள் அட்வென்டிஸ்டுகளுக்கு மிகவும் முக்கியமான விஷயமாகும். 3 எபிரெய இளைஞர்கள் மிருகத்தின் சிலையை பணிந்து கொள்ளும்படி கட்டளையிடப்பட்டதை பார்த்தது போல, வாரத்தின் அனைத்து நாட்களிலும் தேவனுடைய கட்டளை மீறப்படுவதை பார்க்கும் இந்த நேரத்தில்தான் நாம் கவனமாக இருக்க வேண்டும். அவர்கள் ஏன் வெள்ளிக்கிழமையை தேர்ந்தெடுக்கவில்லை? அவர்கள் ஏன் ஞாயிற்றுக்கிழமையை தேர்ந்தெடுக்கவில்லை? அவர்கள் ஏன் திங்கட்கிழமையோ அல்லது வேறு எந்த நாளையோ தேர்ந்தெடுக்கவில்லை? ஆனால் ஏன் அவர்கள் இந்த நாளை, கர்த்தருடைய நாளை தேர்ந்தெடுக்க வேண்டும்? சனிக்கிழமை விடுமுறை நாள் என்பதால் அல்லது அது போன்ற காரணங்களால் என்று யாராவது சொல்லலாம். ஞாயிற்றுக்கிழமை ஏன் அல்ல? எனவே இது மிகவும் தீவிரமான விஷயம். நாம் கிராமப்புற வாழ்க்கையை பற்றி சிந்திக்க வேண்டும். மத்தேயு நள்ளிரவு 12:15 இல் வேதாகமம் கூறுகிறது, தானியேல் தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்ட பாழாக்கும் அருவருப்பு பரிசுத்த ஸ்தலத்திலே நிற்கிறதை நீங்கள் காணும்போது வாசிக்கிறவன் சிந்தித்துக் கொள்ளக்கடவன். அப்பொழுது யூதேயாவிலிருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடிப்போக கடவர்கள். என் சகோதர சகோதரிகளே, போப் மார்க்கத்தினர் தேவனுடைய சட்டத்திற்கு பதிலாக தங்கள் சட்டங்களை வைப்பதை நாம் காண்கிறோம். அவர்கள் தேவனுடைய நாளில் வேலையை செய்ய வைக்க முயற்சிக்கிறார்கள். அவர்கள் 7ஆம் நாள் சபையினரையும் இந்த சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபடுத்த விரும்புகிறார்கள். அதனால்தான் நாம் தான் தூய்மையை விரும்புபவர்கள் என்று அந்த நபர் கூறினார். இத்தகைய சட்டத்தை நமது ஓய்வு நாளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் எப்படி இணைக்கலாம் என்று நாம் பார்க்க வேண்டும். ஆனால் அது உண்மையிலேயே சாத்தியமா? ஒருவேளை அந்த போலி சபையினர் ஓய்வு நாளில் சுத்தம் செய்யும் பணியை தொடங்க அரசாங்கத்துடன் இணையலாம். மேலும் இல்லை, இது கர்த்தருடைய ஓய்வு நாள், எங்களால் இதை செய்ய முடியாது என்று கூறுபவர்களை அவர்கள் துன்புறுத்தலாம். நாங்கள் 7ஆம் நாள் சபையினர், எங்கள் வேலைகள், சுத்தம் செய்யும் பணிகள் என அனைத்தையும் ஓய்வு நாளுக்கு முன்பே செய்துவிடுவோம். சமையல் கூட வெள்ளிக்கிழமையே முடித்துவிடுவோம். அப்போதுதான் நாங்கள் ஓய்வு நாளுக்கு தயாராகிறோம். அரசாங்கம் எங்களுக்கு வெள்ளிக்கிழமை காலையில் சுத்தம் செய்ய வாய்ப்பளித்தால் ஒழிய, அல்லது ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் அதைச் செய்வோம். ஆனால் கர்த்தருடைய ஓய்வு நாளில் எங்களால் அதை செய்ய முடியாது. அது கர்த்தருக்கு அருவருப்பானது. நாம் மனிதர்களுக்கு கீழ்ப்படிவதை விட தேவனுக்கே கீழ்ப்படிய வேண்டும். நாம் வாழும் காலம் தேவனுடைய மக்களுக்கு கடினமான காலமாகும். நாம் மண்டபத்திற்கும் பலிபீடத்திற்கும் இடையில் அழுது கொண்டிருக்க வேண்டும், ஏனெனில் காலம் இயல்பாக இல்லை. எதிர்காலத்தில் இன்னும் நிறைய காலம் இருப்பதாக மக்கள் நினைக்கிறார்கள். இவை அனைத்தும் கிறிஸ்துவின் 2ஆம் வருகையின் அடையாளங்கள். வரவிருக்கும் இந்த சட்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நீங்கள் 7ஆம் நாள் சபையினராக இருந்தால் இந்த சட்டத்தை எப்படி அணுகப் போகிறீர்கள்? நீங்கள் ஒரு சபையினர் இல்லை என்றால் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நிச்சயமாக நாங்கள் சுத்தம் செய்வதை விரும்புகிறோம். இது மிகவும் நல்ல சட்டம், ஏனென்றால் எங்கள் நாடு சுத்தமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். எல்லா இடங்களும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். ஆனால் பிரச்சனை என்னவென்றால் இது கர்த்தருடைய ஓய்வு நாளில் தலையிடுகிறது. இது வேறு எந்த நாளாக இருந்தாலும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்களே முதலில் முன்வந்து இந்த சுத்தம் செய்யும் பணியை முன்னின்று நடத்துவோம். கர்த்தருடைய நாளில் அதை செய்வதில் எங்களுக்கு மகிழ்ச்சியே. ஒன்றுமில்லை. வேதாகமம் கூறுகிறது, நாம் மனிதர்களுக்கு கீழ்ப்படிவதை விட தேவனுக்கே கீழ்ப்படிய வேண்டும். எனவே இருண்ட காலங்களில் உலகில் என்ன நடந்ததோ அதுவே இப்பொழுதும் நடக்கிறது. இந்த சட்டங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த சட்டங்களை இயற்றும் இந்த மக்கள் கத்தோலிக்கர்கள். அவர்கள் போப் ஆண்டவரின் சட்டத்தையே நிறைவேற்றுகிறார்கள். காலநிலை மாற்றம், நோய்கள் மற்றும் வரப்போகும் அனைத்து விஷயங்கள் குறித்து லூடேட்டோ சி லாடெட் சி நடைமுறைப்படுத்தப்படுகிறது. எனவே நாம் தூய்மைப்படுத்த முன்வர வேண்டும். நான் முன்பே கூறியது போல, எங்களுக்கு தூய்மை பிடிக்கும், நாமே முதலில் முன்வருவோம்.
ஆனால் கர்த்தருடைய ஓய்வு நாளின் காரணமாக இது சாத்தியமில்லை. 7ஆம் நாள் அட்வென்டிஸ்டுகளுக்கு வேறு நாளை தேர்வு செய்தால் நாங்கள் மகிழ்ச்சியுடன் செய்வோம். எனவே என் சகோதர சகோதரிகளே, இதை விரும்புங்கள், பகிருங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், இதை அறியாத அனைவருக்கும் அனுப்புங்கள். நல்ல ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். பரலோகத்தில் உள்ள பிதாவே, உம்முடைய வார்த்தைக்காக நன்றி. நீர் எங்களிடம்